விஜய் வந்ததுல திமுக ஒரு பதட்டத்துல ஒரு பயத்துல இருக்குன்னு சொல்றாங்களே, அது களத்துல இருக்கா? அப்படி விஜயை திமுக தான் சரியா எதிர்கொள்றாங்க. ஏன்னா டே ஒன்னே கலைஞர் விஜய் எங்க ஆள் இல்ல, ஜெயலலிதாவுக்கு ஆளுன்னார். அந்த தலைவா பட தகராறோட ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆளுக்கும் உள்ள தகராறுனார். அப்புறம் இந்த சர்க்கார் பட விஷயத்திலையும் ஸ்டாலின் விஜய்க்கு சப்போர்ட்டான கருத்துக்களை சொல்லல. ஸோ அந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு சப்போர்ட்டான கருத்தை சொன்னது கமல்ஹாசன் தான். போல்டா சொன்னார் கமல்ஹாசன். விஜய் பேச முடியாத போது கமல்ஹாசன், ஏன்னா அது சுதந்திர போராட்ட ரத்தம், ஒரு நியாயத்தை அன்னைக்கு கமல்ஹாசன் சொன்னாரு. அதே மாதிரி விஸ்வரூபம் படத்திலும் ஜெயலலிதா வைத்து நியாயமா நின்னாரு. அந்த கட்டத்துல கூட விஜயை ரொம்ப நம்ம தூக்கி விட்டோம்னா அது சிக்கல், இவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத நம்ம காட்டிடணும்னு தான் மு.க. ஸ்டாலின் அதை பண்ணாரு. விஜய்க்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த 2011 இருந்தே விஜய்க்கு எங்களுக்கு அந்த உறவு இல்லைங்கிறத தான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு போறாங்க. அந்த இடத்துக்குள்ளதான் 2024 சிஏஏ எதிர்ப்புன்னு விஜய் சொல்லும் போது 39 திமுக எம்பிக்கள்ல ஒருத்தர் கூட விஜய் சிஏஏ எதிர்க்கிறாரு, விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கலாம் சொல்லல. அப்ப விஜய் ஒரு பொருட்டாவே நடக்காம தூசு மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஸ்ட்ராட்டஜில தூசு மாதிரி தட்டி விட்டுக்கிட்டு 47% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. இதுல விஜய் ஒரு பொருட்டாட்டை யாரும் எடுக்கலையே.